ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பட்டாயாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐலாண்டை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். நிறைய மக்களுக்கு வந்து இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்குன்னே தெரியாது. நிறைய மக்கள் வந்து பட்டாயா விசிட் பண்ணுவாங்க, நைட் லைஃபுக்கு போவாங்க, பாருக்கு போவாங்க, வாக்கிங் ஸ்ட்ரீட் போவாங்க, அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க பட்டாயா டூர் முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஐலாண்டு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். நீங்கள் பட்டாயா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஐலாண்டை வந்து விசிட் பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஐலாண்ட் இன் பட்டாயான்னு நான் சொல்லுவேன். இது வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பட்டாயாவில் இந்த ஐலாண்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பேக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா வந்து பட்டாயாவில் இருக்கோம். ஸோ பட்டாயாவில் இருந்து ஒரு கோலான்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டுக்கு தான் போகிறதுக்காக வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். நிறைய டூரிஸ்ட் ஏஜென்ட் வந்து மக்கள்கிட்ட இருந்து நிறையா வந்து அதிகமாக வந்து காசு சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இங்கே பட்டாயாவிலேருந்து இந்த கோலான் ஐலாண்டுக்கு வந்து 30 பாத்துலேயே போக முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது, 30 பாத்து, 300 பாத்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஸ்பீட் போட்னால் வந்து 20 மினிட்ஸில் போகும். நீங்கள் வந்து நார்மல் போட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸில் போய் சேர்ந்துடலாம். ஸோ 30 பாத்தில் நீங்கள் வந்து அந்த கோலாண்ட் ஐலாண்டுக்கே போயிடலாம். ஸோ அங்கே தான் நம்ம இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வந்து கோலாண்ட் ஐலாண்டுக்கு தான் போகிறோம். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ இந்த வியூஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அருமையாக இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பட்டாயா சிட்டி அந்த மேலே பாருங்கள், இது ஒரு வியூ ஸ்டேஷன் தான். இது ஒரு வியூ, இங்கேயும் மக்கள் வந்து போய் பார்ப்பாங்க. பட்டாயா சிட்டின்னு போட்டுருந்தாங்க, மேலேயும் போகலாம் நீங்கள். ஸோ அப்புறம் பாருங்கள் இங்கே இந்த சைடு வந்து சைடில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து போட்டிங்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு. ஸோ எவ்வளோ போட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் ஏறி போய் தான் நம்ம வந்து இந்த கோலாண்ட் ஐலாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அப்படியே வந்து கோலாண்ட் ஐலாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்பீட் போட்டு ரைட் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ஏரியா. ஸோ இதில் 2 பக்கத்துலேயும் வந்து அந்த ஸ்பீட் போட்டுக்கு வந்து ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ இதில் தான் மக்கள் வந்து ஸ்பீட் போட்டில் ஏறி போகிறாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியுங்களா அந்த போட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த போட்டில் தான் மக்கள் ஏறி போகிறாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து போட்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த போட்டில் தான் வந்து அந்த கோலாண்ட் ஐலாண்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள். ஸோ மக்கள் வந்து நிறைய மக்கள் இந்த போட்டில் ஏறுறதுக்காக தான் இந்த பிளேஸுக்கு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த வியூ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஸ்டன்னிங்கான வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பட்டாயா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோலாண்ட் ஐலாண்டுக்கு போங்க. நான் இப்போ தான் இன்னும் எனக்கு டைம் ஆகலை, நான் வந்து அந்த போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அங்கேருந்து கிராஸ் பண்ணி அங்கே போகணும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த போட்டு வந்து தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் 30 பாத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு வந்து தனி போட்டு அந்த சைடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நீங்கள் பட்ஜெட்டில் வந்தால் நீங்கள் வந்து இங்கே செலவு குறைக்க முடியும், இல்லைன்னா வந்து செலவு வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த வியூஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து உள்ளே வந்து அந்த போட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக வந்து எலக்ட்ரிக் அந்த மாதிரி ஒரு கார் விட்ருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் கார்லேயும் நீங்கள் வந்து ஏறி அந்த போட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கும் போகலாம். ஸோ இப்போ இந்த போட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பட்டாயாவோட சிட்டி வியூ எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே போட்டிங்ஸ் நிறைய வந்து போட்டை வச்சுருக்காங்க. அந்த போட்டில் தான் வந்து அந்த ஒவ்வொரு ஐலாண்டுக்காக கூப்பிட்டு போவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பகல் டைமில், நீங்கள் வந்து நைட் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வந்து பக்காவாக இருக்கும். எவ்வளோ போட்டு நிப்பாட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அந்த பட்டாயா சிட்டின்னு சொல்லிட்டு போட்டிருக்கல, அதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ மக்கள் வந்து அங்கேயே நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ போட் இருக்குது இந்த சைடு. செம்மையான ஒரு லொக்கேஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ அப்படியே வந்து நான் வந்து அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த போட்டு. ஸோ பட்டாயா டு கோலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, தெரியுதுங்களா. ஸோ இந்த போட்டில் தான் வந்து இப்போ நம்ம ஏற போகிறோம். ஸோ இது வந்து 12 மணிக்கு ஒரு டைமிங். ஸோ அடுத்த போட்டு வந்து உங்களுக்கு வந்து 2 மணிக்கு தான் கிடைக்கும். ஸோ இப்போவே வந்து நாங்கள் இந்த போட்டில் ஏறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த போட்டு. நிறைய மக்கள் ஏற்கனவே ஏறி இருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ இதுதான் அந்த போட்டு. ஸோ போட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நிறைய மக்கள் வந்து ஏற்கனவே உள்ளே ஏறி இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாக்கெட்டெல்லாம் கொடுக்குறாங்க. லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த போட்டில் இருக்கணும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் ஏற்கனவே இருக்காங்க, தெரியுதுங்களா. ஸோ இதுதான் அந்த போட்டு. ஸோ இதுதான் அந்த 30 பாத்துக்குள்ள போட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போட்டு வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ 1 o'clock டைம் போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக 1 o'clock வந்து போட்டு எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக டைமிங் வந்துடுங்க. நீங்கள் வந்து டைமிங் மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து போட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திரும்ப புதுசாக தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஆன் டைமுக்கு வந்து போட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ போட்டில் இறங்கணுன்னா உங்களுக்கு வந்து இந்த லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து நீங்கள் வந்து வியர் பண்ணணும். நீங்கள் வியர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வியர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சைடில் இருந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வியர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த போட்டே வந்து எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், சைடில் ஒருத்தர் வந்து உங்களை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார், யாரெல்லாம் வியர் பண்ணலை, யாரெல்லாம் வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவங்களுடைய ஜாப். அங்கே பார்த்தீங்களா.
ஸோ அவங்க வந்து இந்த போட்டில் எல்லாருமே வேர் பண்ணியிருக்காங்களா என்ன கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த போட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த போட்டில் ஏறின உடனே அந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து எடுத்துக்கோங்க. லைஃப் ஜாக்கெட் வந்து எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. ஸோ அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், போட்டு கிளம்பிருச்சு. போட்டு கிளம்பி போகும்போதே வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோத்துக்கு வந்து ஸ்டன்னிங்கான வியூஸ் எல்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த போட்டில் போகும்போது அந்த பட்டாயா சிட்டி வியூன்னு இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட். அது உங்களுக்கு வந்து இந்த போட்டில் நீங்கள் போகும்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து வீடியோஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு வியூஸ் வந்து இந்த போட்டில் நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே போட்டில் போகும்போதே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் போட்டு வந்து போகிறது வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த ஸ்பீட் போட்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும், அந்த அலைகள் எல்லாம் கிழிச்சிட்டு போகும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்பீட் போட்டில் போகும்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோலான் ஐலாண்டு தான் போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டில் தான் போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நான் இப்போ வந்து ஃப்ரெண்டில் இருக்கிறேன். எனக்கு பின்னாலே வந்து ஒரு போட்டு வந்து பிளாக் எடுத்துகிட்டு இருக்கு. இதுதான் அந்த ஐலாண்ட், அங்கே தான் போகிறோம் நம்ம, தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஐலாண்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பாருங்கள் பட்டாயா டவர் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு பீச் இருக்குது, ஜோமிட்டியான் பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேயும் வந்து ரொம்ப ஃபேமஸ். எப்படி இருக்குது தெரியுதுங்களா? ஸோ பாருங்கள், போட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ போட்டில் போயிட்டுருக்கும் போதே வந்து அந்த கடலை பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ அந்த அலைகள் எல்லாம் வந்து அப்படியே மெல்ல மெல்ல வந்து அந்த போட்டில் அப்படியே வந்து அடிச்சுட்டு போகும். ஸோ போட்டு வந்து லைட்டாக அப்படியே வந்து உங்களுக்கு ஆடின மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு, அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி போவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த போட்டில் வந்து முன்னாடி போய் இருந்தீங்கன்னா அந்த வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஐலாண்டு, அதுக்கப்புறம் வந்து கிட்ட போகக்கூடிய போட்டுகள், அங்கே பாருங்கள் அந்த அலைகளை வந்து கிழிச்சிட்டு அந்த போட்டு போகுது பாருங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அங்கே போட்டில் இருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி போவீங்க. ஸோ பாருங்கள், நிறைய பேர் அந்த முன்னால் போய் உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த போட்டு போகிறது, அதுக்கப்புறம் போட்டு கிட்ட வந்து அந்த சில போட்டுகள் வந்து பின்னாலே வந்துட்டுருக்கும். ஸோ அந்த அலைகளோடு சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து அந்த முன்னால் போய் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து சின்ன ஒரு அலைகள் வந்துச்சுன்னா அந்த மேலே வந்து அப்படியே போட்டு வந்து மேலே அப்படியே ஏறி அப்படியே இறங்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரசிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து இந்த போட்டில் முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வியூஸும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தீங்கன்னா. அந்த போட்டு இங்கே பாருங்கள், அந்த ஐலாண்டை நெருங்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இருந்து பார்க்கும்போது ஐலாண்டோடைய வியூஸ் எல்லாமே அழகாக தெரியும் உங்களுக்கு. அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த போட்டில் முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அழகாக தெரியும். ஸோ அதுக்காக தான் மக்கள் விரும்பி வந்து அந்த முன்னாடி பகுதியில் போய் உட்காருவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து போட்டு வந்து நெருங்கி போயிட்டுருக்கு ஐலாண்டு கிட்ட. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஐலாண்டு பக்கத்தில் வந்தாச்சு. இது அந்த வீடுகள்லாம் இருக்குது, தெரியுதுங்கிறது பார்க்கும்போது பாருங்கள், போட்டு வந்து பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஐலாண்டில் இறங்கிட்டு அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் வந்து ஐலாண்டுக்குள்ளே போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து அடுத்தது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தெரியுதுங்களா எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஐலாண்டை நெருங்கிருச்சு. ஐலாண்டை நெருங்கும் போதே வந்து மக்கள் வந்து குஷி ஆகிட்டாங்க, எப்படா வெளியே இறங்கி சாடலாம்னு சொல்லிட்டு. பாருங்கள், வியூஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. அந்த மலை, அப்புறம் வந்து அந்த மேகங்க பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து போட்லேருந்து இறங்கி வந்தாச்சு. அப்படியே வந்து ஐலாண்டுக்குள்ளே நடந்து போய்ட்டுருக்கோம். ஸோ இது வந்து போட்டு இதில் தான் வந்து நிப்பாட்டுறாங்க, தெரியுதுங்களா? ஸோ மக்கள் எல்லாம் வந்து போட்லேருந்து இறங்கி அப்படியே நடந்து இந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ ஐலாண்டை பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. அப்படியே வந்து மக்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க நிறைய பேர், தெரியுதுங்களா? இப்போ தான் வந்து போட்டு வந்து சேர்ந்துருக்கு. இப்போ வந்து ஒரு 12 மணி ஆகுது. ரொம்ப வெயிலில் தான் வந்திருக்கு. பட் வந்து அந்தளவுக்கு வெயில் இல்லை, கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தப்பிச்சேன். இன்னும் வெயில் வந்துச்சுன்னா எப்படின்னு தெரியல, பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த ஸ்பீட் போட்டு, தெரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்பீட் போட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 300 பாத் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் போட்டில் வந்தீங்கன்னா 30 பாத்தோட முடிஞ்சிடும். இப்படி இருக்கு பாருங்க. ஸோ அப்படி நான் உள்ளே போயிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து நான் வந்து இறங்கி அப்படியே வந்து ஐலாண்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் ரெண்டல் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ 200 பாத் அந்த மாதிரி வாங்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு பைக் ரெண்டல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 பாத் வரும். ஸோ பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பைக் ரெண்டல் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து கார் ரெண்டலும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கார் புக் பண்ணி வந்து இந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து நடந்தும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான்.
ஸோ நடந்து எக்ஸ்ப்ளோர்னால் ரொம்ப தூரம் உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் மக்கள் வந்து இங்கே வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போவாங்க. ஸோ இந்த வேவ் ஃபுல்லாகவே வந்து நிறைய வந்து கடைகள் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஐலாண்டுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் காரு போயிட்டுருக்கு. பின்னால் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கார்லேயும் போயிட்டுருக்காங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னால் பாருங்கள், உங்களுக்கு பைக்கையும் 2 எடுத்து போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் இந்த ஐலாண்டுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, தெரியுதுங்களா? ஸோ நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு ஐலாண்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நான் வந்து வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், மசாஜ் சென்டர் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோயில் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை காட்டுறேன் பாருங்கள், முன்னால் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கோயில். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திஸ்ட் கோயில். ஸோ தாய்லாந்தில் வந்து மக்கள் அதிகமாக பின்பற்றுறது வந்து புத்திசம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோயில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா கோயிலையும் வந்து இந்த யானைகள் வந்து அந்த சிற்பங்கள் இருக்கும். இதை சுற்றி தான் வந்து உங்களுக்கு நைட் மார்க்கெட்டும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு சீப்பஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து இந்த பாத் பஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாத் பஸ் வழியாகவும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இது வந்து சீப்பஸ்ட் ஆப்ஷன். ஸோ நான் வந்து இந்த பாத் பஸ் வழியாக தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா? ஸோ இதுதான் அந்த பாத் பஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பாத் பஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஐலாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற இந்த வீடியோவை எங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லி